வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். திருமந்திரம் பாடல் எண் 2863. திருமூலர் அவர்கள் 3000 பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார். அவற்றில் 2863வது பாடலை நாம் சிந்திக்கிறோம். இப்பாடல் துரியாதீத தவம் பற்றி நமக்கு கூறுவதாக இருக்கிறது. துரிய அதீதர் சொல்லுறும் பாழாம். அரிய துரியம் அதீதம் புரியில் விரியும் குவியும் வில்லா மிளிரும் தன் உருவும் திரியும் உரைப்பது எவ்வாறே? வாழ்க வளமுடன். துரிய அதீதர், துரியாதீதம் சென்று இறைநிலையை உணர்ந்தோர்கள் சொல்லுறும் பாழாம். சொல்லால் விளக்க முடியாத அரூபமாக இறைநிலை இருக்கிறது. இதை விளக்குவதற்கு ஒன்றுமே இல்லை. பாழாம் என்று சொன்னால் விளக்க முடியாத ஒன்று. அரிய துரியம் அதீதம் புரியில். அரிய அந்த இறைவனை அறிவதற்கு குருவை பற்றி கொண்டு தியான பயிற்சி ஏற்று ஆக்கினையில் தவம் செய்து கட உள் என்பதாக நம்மையே உட்கடந்து துரியம் என்பதாக நம் அறிவு செல்வுகளை சிற்றறிவு பேரறிவாக மலர்த்துவதாக அகத்தவத்தில் ஆழ்ந்து சென்றபோது அதீதம் புரியில் பேரியக்களும் சுத்தவெளி என்று விரிந்து செல்லும்போது விரியும் விஸ்வரூப தரிசனத்தை பார்ப்பதாக அது இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நிலை குவியும் ஒன்றுமே இல்லாத ஒன்றாக கும்மிருட்டாக போய்விடுகிறது. வில்லா மிளிரும். வில் எவ்வாறு அந்த நுணிய நிலையில் இழுத்து அதை விடும்போது மிளிரும் விரிந்து வேகமாக சென்று அந்த இலக்கை நோக்கி செல்வது போல நம்முடைய இயக்கம் பேரியக்கம் மண்டலத்தில் வியாபித்து சின்ன சாமியை பார்த்த நாம் பெரிய சாமியை பார்ப்பதாக பேரியக்க களத்தை உற்று நோக்குவதாக இருந்த போதிலும் கூட அந்த துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலையை ஒன்றி இரண்டரக் கலந்து அந்த இறைவனே தானாகவும் அனைத்துமாகவும் மாறி நிற்கும்போது அது ஒன்றுமே இல்லாத ஒன்றாக தன் உருவும் திரியும். அங்கு நாம் அமர்ந்திருப்பதே இல்லை. அவ்வாறு நாமே இல்லாத போது உரைப்பது எவ்வாறே என்று கேட்கிறார். கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. உருவமே இல்லாத அந்த அரூபமாகவே நாம் மாறிவிடுகிறோம். அவ்வாறு இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத ஒன்றை எவ்வாறு உரைப்பது என்று திருமூலர் கேட்கிறார். ஆக துரியா அதீதம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளியை, வெட்ட வெளியை, தூய வெளியை யாரெல்லாம் நினைவு பெறுகிறார்களோ அவர்கள் அந்த மெய்ப்பொருளான பரம்பொருளை விளக்கிச் சொல்லவோ சொல்லாலோ மொழியாலோ எந்த அச்சரங்கள் கொண்டும் இதை விளக்குவதற்கு இல்லை என்று நமது குரு கூறிய அளவிலே திருமூலரும் கூறியிருக்கிறார். ஆக அதீதர், அந்த அதீத நிலையை யாரெல்லாம் அந்த இலக்கை அடைந்து மெய்ப்பொருளை உணர்வாக்கினார்களோ அவர்களுக்கு சொல்லுறும், சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் போகும். பாழாம், அவரே அந்த பாழ்நிலை அந்த சுத்தவெளி நிலைக்கு சென்று விடுகிறார். அவ்வாறு இருக்கும்போது அந்த அதீதம் எவ்வாறு நாம் சொல்லி விளக்க முடியும்? வெறியும் பேரியக்க களத்தை பார்க்க முடிகிறது. கோடான கோடி நட்சத்திரங்களையும் கோள்களையும். புவியும் ஒன்றுமே இல்லாத ஒன்றாக போய்விடுகிறது.
இதைத்தான் வள்ளல் ராமலிங்க அடிகள் வானத்தில் மயிலாடக் கண்டேன். பிரபஞ்சக் களத்தை உற்று நோக்கும்போது மயில் தோகையை விரித்து ஆடுவது போல் தோன்றியது. அதையும் தாண்டி சென்றபோது மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி, கும்மிருட்டாக போய்விட்டது, ஒன்றுமே தெரியவில்லை என்று அவர் கூறிய அதே இலக்கை திருமூலரும் நமது குருவும் அனைத்து உணர்வாளர்களும் இந்த துரியாதீதத்தில் ஒன்றுமே இல்லாத ஒன்றாக, விளக்க முடியாததாக நாமே போய்விடுகிறோம், உருவும் திரியும் உரைப்பது எவ்வாறே என்று கூறும் இச்சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்யுமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.